அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமாக என்னிடத்தில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு, அப்பன், என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது சிறிய பிரச்சனையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமான இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் இன்னும் அவர் கூறிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும். நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அப்பன் சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை, இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தையும் உன்னை பற்றி மட்டுமே சொல்ல வருகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் புரிந்து கொண்டேன். இத்தனை நாட்களுக்கு என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை. இவற்றை எல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டு வந்துதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டு இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் என்னுடைய உதவியும் கேட்கிறார்கள். ஏனென்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனை அத்தனை பெரியது. மிகவும் எளிதாக அது தீர்ந்துவிடக் கூடியதாக இல்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடத்தில் இதை உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றி தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள். இன்று என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிக பெரிதளவில் காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. குடும்பத்திற்குள் உள்ளே இருந்து கொண்டு என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளைதான் இருக்கின்ற இடத்திலே நரகத்தில் வாழ்வது போல உணர்வினை நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். சொந்த பந்தம், பாசம் எல்லாம் வேஷம் என்று ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். யாரால் உன் வாழ்க்கை உதவி கிடைக்கும் என்று நம்பி அவர்களோ என்னாலும் நல்ல உறவினராக இருந்து வந்தாய் என்று இவர்களை ஆளையே மிக பெரிய பிரச்சனைக்குள் நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எண்ணமும் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றது. அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை சிறு துளி அளவு கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உன்னை பற்றி பேச வேண்டும், எப்பொழுதும் உன்னை பற்றி மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்று எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு மனதுக்குள் முழுமையாக இருக்கிறது. இதில் உன்னுடைய தெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தையில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒன்றே இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது? மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை விரட்டி அடிப்பதை விட்டு இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். உறவுகள் ஆனாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரி, ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை விட்டு கொடுக்க பழகிவிட்டால் மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள். இன்று இவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய மனதுக்குள் எது சரி என்று பட்டதோ, எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. யார் பேச்சையோ கேட்டு
தேவையில்லாத முடிவுகளை எடுத்துதான் அவர்கள் விளைவாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். இன்னும் ஒன்று குறைந்து போகவில்லை. உன் வாழ்க்கையின் உன் கையை விட்டு முழுமையாக செல்லவில்லை. வாழ்க்கையை கைவிட்டு செல்வதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு வந்து விட்டது அல்லவா? என் தங்கமே, நீ இந்த உணர்வில் இருந்து மீண்டும் எப்பொழுதும் உன் வாழ்க்கை சம்பந்தமாக இன்னொருவர் தலையீடு உள்ளே இருப்பதை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் விருப்பம்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறார்கள். இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதே என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது எப்படி இதனை சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலகி வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாமல் ஒரு உறவு அதற்காகத்தான் வாழ்க்கையின் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகள் நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இது இன்னொரு முடிவாக போகின்ற விஷயம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும். அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பது தவறு. வேறு வழி இல்லை. எத்தனையோ பெரிய உறவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் வாழவிடாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒரு முறை சிந்தித்து பார். எந்த ஒரு காயத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டு இருக்காதே. இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிக பெரிய பிரச்சனை. அதுக்கு மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகவும் மனவேதனை. அது எந்நாளும் உறுதி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை இனிமேல் எந்த வயதில் அனுபவிக்க போகின்றாய்? இப்பொழுது உன் வாழ்க்கையில் இப்படி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெய்வம் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை இனிமேலாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும். யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல், யார் சொல்கின்ற வாழ்க்கையும் கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன் கையில் நீ எடுத்து கொள்ள வேண்டும். வேறு எதுவும் உன் மனதில் இருக்கக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய நெருங்கிய உறவு என்பதற்காக அவர்கள் சொல்லுகின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு நம்பி இருக்கின்ற ஒரு உறவு நீ உன்னுடைய இல்லத்தில் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதற்காக, உன்னுடைய நெருங்கிய உறவு என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னை மட்டுமே உயிரென நம்பி வந்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் மனதினை ஒருபோதும் நீ வேதனைப்படுத்தக்கூடாது. ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. இவற்றையெல்லாம் ஒரே ஒரு வழி, மூன்றாவது நபரை வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுத்து வைப்பது மட்டும்தான். அவர்களால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை சீரழிவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய குல தெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்று இருந்து கொண்டு இருக்கின்றது. தன்னை நம்பி வந்தவர்களை விட்டு இன்னொருவர் சொல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயலாகும். என் தங்கமே, இந்த விஷயத்தில் நான் இதோடு விடப்போவது கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லி இருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது துணிந்து வந்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், நீ அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் உன் தலையில்தான் வந்து விடியும் என்பதில் முதலில் நீ மறந்து விடாதே.
இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகிக்கொள். என் தங்கமே, இவர்களின் மனதிற்குள் ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கவே கிடையாது. அதை மட்டும் அவர்கள் நினைத்தால் போதும். அது ஒன்று உனக்கு உன்னுடைய குல தெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், நேரம் இது, உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற வேண்டும், அதை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என் தங்கமே. அதனால் இதற்கான வேலையை இனிமேல் செய்ய தொடங்குதும். உன்னை நம்பி வந்த உறவிற்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தாதே. இது ஒன்றே உன் வாழ்க்கையில் சிறந்த வழியாக இருக்கும். இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குல தெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.